ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டே. நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்த உடனே நினச்சிருப்பீங்க என்னடா இது பேக்கோடு வராங்களேன்ட்டு. ஆமாம், நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ அதுக்கு தான் பேக்கிங் வேலை நடக்குது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு போகிறோம் அப்படின்னா பேக்கிங்னா ஒரே நாளில் முடியாது, 2-3 நாளாக இழுத்தடிக்கும். அதே போல் தான் எனக்கு 3 நாளாகவே இழுத்துது. நேற்று வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக்கை ரெடி பண்ணிட்டேன். இதில் ஃபுல்லாக வந்து பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் அந்த தலையான ஏர் பில்லோ, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் அதில் வச்சுருக்கேன். அந்த மஞ்சள் கலர் பேக்கில் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸும். இந்த சூட்கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க ஹைதராபாத் போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சூட்கேஸ் தான். ஸோ அதில் இந்த வாட்டி நம்ம பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன சாரீ வேணும் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ளீட் எடுத்து வச்சாதான் நமக்கு அங்கே போய் கட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். அதே போய் ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம அந்த நாட் போடுவோம் இல்லையா, ஸோ மணி கட்டுவோம் இல்லையா, ஸோ அதை தான் எல்லாம் எதுக்கெலாம் மணி கட்டணுமோ அதெல்லாம் மணி கட்டி வச்சிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் இல்லைனா ஒன்று தேடிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 ப்ளவுஸ்க்கு மட்டும் தான் அது இருந்தது. ஸோ அதனால் 2 ப்ளவுஸ்க்கும் வந்து அந்த மணி தான் கட்டிகிட்ருக்கேன். மணி வந்து நான் அதிலே ஸ்டிச் பண்ண மாட்டேன். எப்போவுமே அந்த முடிச்சு மாதிரி தான் போட்டு வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம வந்து வேறு ஏதாவது ப்ளவுஸ்க்கு வேணுனாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ப்ளவுஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வந்து தண்ணி படாமல் வச்சுருந்தா அந்த மணி கருத்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஸ்டிச் பண்ண வேணான்னு சொல்லிவிடுவேன். ஸோ நான் இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு வச்சுக்கிறது. ஊருக்கு வந்து கரெக்டாக 2 நாள் தான். ஆனால் சாரீ வந்து 5 சாரீ எடுத்து வச்சுருக்கேன். 4 சாரீ தேவைப்படும், எக்ஸ்ட்ரா ஒரு சாரீ இருக்கட்டும் அப்படின்ட்டு 5 சாரீ எடுத்து வச்சுருக்கேன். 5 சாரீக்குமே வந்து சாரீக்கு எல்லாமே ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் அங்கே போய் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முந்திலாம் வந்து நான் சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் எடுத்துப்பேன், கீழே வந்து நான் எடுக்க மாட்டேன். அதான் சென்ட்ரு ப்ளீட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நான் எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருது அப்படின்றதுக்காக நல்லா சூப்பராக தான் வந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் தெரியல. எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி நல்லா மடித்து அழகாக வச்சுருக்கேனே. இது வந்து எப்போ நான் இந்த மாதிரி பண்ணேன்னா, ரீசெண்டாக ஒரு 2-3 வாட்டி நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி பண்ணேன். அது கட்டும்போது நல்லா ஈஸியாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது இப்படி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சாரீ கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே போல் வந்து மடிப்பு வந்து கலையாமல் ரொம்பவே அழகாக ஸ்டிஃபாக நிற்குது. ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. சரி நம்மளும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டரில் இருக்க ப்ளீட் இதெல்லாமே எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ வந்து அந்த சாரீ எடுத்தேன் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே எடுத்தேன். ஆனால் வந்து மெமரி ஃபுல்லாகி கட் ஆகிருக்கு. நான் வீடியோ சேவ் ஆகிருக்குமோன்னு போய் பார்த்தா இப்போ கால்வாசிலே கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதில் வந்து சரி ஃபுல்லாக காமிப்போம் அப்படின்றதுக்காக இது பாதி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து இப்போ நான் ஃப்ரண்ட்டில் எடுத்தேன். இது வந்து சென்ட்ரலில் ப்ளீட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ளீட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு 3 பின்னு குத்துனேன். மேலே ஒன்று, கீழே ஒன்று, மிடில் ஒன்று குத்தி வச்சுருந்தேன். ஸோ அப்போ நம்ம கட்டிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பர்ஃபெக்டாலாம் எனக்கு தெரியாது. நானும் நினைப்பேன் பர்ஃபெக்டாக கற்றுக்கணும்னு. ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கோ எங்கேயாவது இந்த மாதிரி சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது நான் நினைப்பேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் மறந்துடுறது மீன்ஸ் என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். அந்த பேக் பண்ண டைமில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ போய் நான் வீடியோலாம் பார்க்க மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு சாரீ ஒவ்வொரு விதமாக எனக்கு மடிப்பு வந்தது. நான் மொதல் சாரீ எடுத்தேன் இல்லையா, அது வந்து அந்தளவுக்கு எனக்கு மடிப்பு வரல. ஆனால் ஓரளவுக்கு ஏதோ மடித்து வச்சுட்டேன். ஆனால் இந்த சாரீ வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா மடிப்பு வந்திருக்கு தான் எனக்கே நினைக்கிறேன். ஸோ நல்லாவே சூப்பராக மடிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே அயன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் நான் அயன்லாம் நான் பண்ண மாட்டேன். சும்மா அப்படியே ஃப்ரண்ட்டு மட்டும் ப்ரீ ப்ளீட் எடுத்து அப்படியே பின் பண்ணிவிட்டு வச்சிருவேன், மடித்து வச்சிருவேன். ஊருக்கு போகிறோமோ இல்லை எங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ எடுத்துகிட்டு போகிறது அப்படியே கட்டிக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வைக்கும்போது அது வந்து அந்த மடிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் சரி இந்த வாட்டி நம்மளும் அப்படி ட்ரை பண்ணி கட்டி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணினேன். ஆனால் என்ன ஒரு 5 சாரீ எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. 12 மணிக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்ச் வேலைலாம் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3:30 மேலேயே ஆயிடுச்சு எல்லா பேக்கிங் வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு. நேற்று வந்து என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் தான் எடுத்து வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதை பார்த்துட்டு இன்னும் அவங்களுக்கு வேறு என்னென்ன வேணும்னு அவங்க வந்து தான் பார்க்கணும். ஸோ எனக்கு இப்போ பேக் பண்ணிட்டு வந்து என் ட்ரெஸ் வரைக்கும் தான் நான் பேக் பண்ணுறேனே. இப்போ எல்லா சாரியுமே அயன் பண்ணிட்டேன். இந்த சாரீ பாருங்களா, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மடிப்பு வரல. இட்ஸ் ஓகேன்னு வச்சுட்டேன். சாரீலாம் வந்து ஒரு 2 சாரீக்கு மட்டும் கவர் போட்டு வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்காக. எங்களுக்கு வந்து வீடு கிடையாது. ஸோ நாங்கள் வந்து கோவிலில் தான் ஸ்டே பண்ணியிருப்போம்.
ஸோ கோவிலில் வந்து அங்கே பெரிய ரூமு அந்த மாதிரி அப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் இந்த கவரை கொண்டு போயிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், கையில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து கவரில் வச்சுட்டேன். அப்புறம் இந்த க்ரீன் கலர் சாரீ வந்து போகிற அன்னைக்கு திருச்செந்தூருக்கு தான் நாங்கள் நேராக சென்னையிலேருந்து நாங்கள் நேராக திருச்செந்தூர் தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய் கடல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கெலாம் போயிட்டு அப்புறம் தான் எங்கள் ஊருக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அதனால் அதை வந்து மேலே வைக்கலான்னு அந்த க்ரீன் சாரீ வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் சாரீ வந்து போகும்போது ட்ரெயின் ட்ராவலில் கட்டுறதுக்காக அதையும் வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ணியே வச்சுட்டேன். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த க்ரீன் கலர் சாரியும் அந்த கவர்லேயே எடுத்து வச்சுருவேன். இன்ஸ்கர்ட் எல்லாமே அப்புறம் டவல் அது எல்லாமே அந்த கவரில். ஏன்னா திருச்செந்தூர் கோயிலில் நம்ம கடற்கரையில் போய் தான் குளிக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு கவரில் வச்சிட்டோன்னா நம்ம இந்த கவரில் இருக்க ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு கட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா இன்கேஸ் நம்ம துணி ஏதாவது ஈரமாக இருந்தாலும் ஏதாவது தேவைப்படும் அப்படின்றதுக்காக எப்போவுமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 1லேருந்து ஒரு 2 கவர் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுப்பேன் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கவர் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த ரெட் கலர் மாதிரி சாரீக்குள்ள அது வந்து ரிட்டன் வரும்போது கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு ப்ளூ கலர் சாரீ வச்சுருக்கேன். அது வந்து அடிஷ்னலாக தான் எடுத்து வச்சுருக்கேனே. இன்கேஸ் நம்ம ஏதாவது எனக்கு தெரியல, இந்த வருஷம் தான் நான் மொதல் வருஷம் போகிறேன் இந்த கோவிலுக்கு. எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு தான் போவோம். இப்போ வந்து பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழாக்கெல்லாம் நாங்கள் போகிறோம். ஸோ அதனால் எப்படி எனக்கு திருவிழா நடக்கும்னு எனக்கு ஒரு தெரியல. ஸோ அதனால் நான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சாரீ இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நேற்றே இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு அந்த பக்கமும் அவங்களுக்கு இந்த பக்கமும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இதில் இன்னும் 2 ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு வைக்க வேண்டியது இருக்குது. சரி அவங்க வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிட்டோன்னா என்னுடைய பேக்கிங் வந்து ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எனக்கு இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு அது எல்லாமே அவங்க வெளியூருக்கு போகும்போது எடுத்து வைப்பாங்களே அந்த பவுச் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஹேண்ட்பேக்கில் தான் எல்லாம் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ சீப்பு சோப்பு அதெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா, பவுடர் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்லிம் பேக்கும் எடுத்துகிட்டு போக போகிறேன், ஹேண்ட்பேக்கும் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஹேண்ட்பேக் வந்து ட்ரெயின் ட்ராவலுக்கு தேவைப்படும். ஸ்லிம் பேக் வந்து நம்ம கோவிலுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் எடுத்து போக வேண்டாம் இல்லையா, சும்மா நம்ம ஜஸ்ட் ஒரு பர்ஸும் மணி மொபைல் எல்லாம் வச்சுப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த பேக் இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து ஹேண்ட்பேக்கு ஸ்லிம் பேக்கு 2மே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பொட்டுலாம் என்னென்ன வாங்கணும், இப்போ எதுவுமே வாங்கலை. எப்போவுமே நாங்கள் ஊருக்கெலாம் போகிறோன்னா அதுக்குன்னே ஒரு பர்ச்சேசிங் நடக்கும். ஆனால் இப்போ அந்த பர்ச்சேசிங்லாம் எதுவும் பண்ணலை. ஏற்கனவே பர்ச்சேசிங் பண்ணதுலேயே பொட்டு பாக்கெட்டு அது எல்லாமே வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நேற்று அதாவது இது பேக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஐப்ரோ ட்ரிம் பண்ண போனேன். ஸோ அப்போ போகும்போது கொஞ்சம் எல்லாம் ஃபேன்சி ஷோவில் போய் வாங்க போகலான்ட்டு. எங்கள் ஏரியாவில் நான் அந்த ஒரு ஃபேன்சி ஷோ தான் இருக்குதுன்னு நேற்று நான் போகும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. அந்த ஒரே ஒரு ஃபேன்சி ஷோ தான் இருந்திருக்கு. நான் போன நேரம் கடை க்ளோஸ் ஆகிருந்தது. நான் மெஹந்தி கொஞ்சம் பொட்டுலாம் வாங்கலான்ட்டு போனேன். அப்புறம் எதுவுமே இல்லை. சரின்ட்டு ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இருக்கிற பொட்டே எடுத்துகிட்டு போனேன். பொட்டு ஓரளவுக்கு வீட்டில் இருந்துச்சான். சரி அதனால் அதே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி தான் கிடைக்கவே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் அடுத்த நாள் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் கையில் வச்சேனே. எப்போவுமே வந்து ஷாப்பிங் போகணும் கூட்டு போங்க தொந்தரவு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்களே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி நம்மளே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நான் கடைக்கு போனேன். கடைசியில் பார்த்தா போன இடத்துல கடையே இல்லை, ஒன்றும் இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு அங்கேருந்தே ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் ஒரே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தான் இருக்குது அப்படின்ட்டு. நீ அந்த பக்கம் போனாங்க. ஐயோ அந்த பக்கம் நான் போனது அதாவது நான் ஒரு சைடு போனேன். அந்த சைடு தான் நான் எப்போவுமே நடந்து போகிற வழி. ஸோ அந்த பக்கம் இல்லை, இன்னொரு சைடு போக சொன்னாங்க. இன்னொரு சைடு நான் எதுக்கு அந்த போனதில்லை, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்கே ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு தேவையானது சீப்பு பவுடர், அதுக்கப்புறம் காம்பாக்ட் பவுடர்லாம் இப்போ தேவைப்படாது. ஏன்னா இந்த சம்மர் டைமில் அங்கே எதுவும் மேக்கப்லாம் என்னால் பண்ண முடியாது. இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். இந்த கவரில் வந்து சோப்பு மஞ்சள் அப்புறம் ப்ரஷ்ஷு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையானது அவங்க தனியாக ஒரு பவுச்சில் எடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த கவரில் வச்சுட்டேன். ஓரளவுக்கு எல்லாமே பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.